இந்த படத்தோட வில்லன் கொலை பண்ணுமா வேணாமாங்கிறத ஒரு காயின் தான் முடிவு பண்ணுது. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கிறப்ப இந்த படத்துக்கு எதுக்கு இந்த டைட்டில் வச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். டெக்சாஸ் பார்டர்ல நடக்கிற கதை இது. ஒரு நாள் மோஸ் ஹண்டிங் காண்டி பாலைவனத்துல போகும்போது ஒரு கொடூரமான சம்பவத்தை பார்க்கறான். எல்லாருமே ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறானுங்க. வண்டி முழுக்க ட்ரக்ஸ் இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு சூட்கேஸ் இருக்கு. அந்த சூட்கேஸ்க்குள்ள மோஸோட லைஃபை மாத்துற அளவுக்கு பணம். எப்படி பணத்தை விட மனசு வரும்? மோஸ் அந்த சூட்கேஸை எடுத்துக்கிறான். அப்போ அவனுக்கு தெரியல இந்த சூட்கேஸ்னால அவனுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு. ஏன்னா அந்த சூட்கேஸை தேடி இன்னொருத்தன் வெறித்தனமா வந்துகிட்டு இருக்கான். அவனோட பேரு ஆண்டன். அவன் யாரையாவது கொல்லணும்னா காயினை சுண்டி விட்டு கொள்றதுதான் அவனோட பழக்கம். ஏன்னா காயின் விழுகல அப்படின்னா உங்களோட தலையெழுத்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கொல்ற அளவுக்கு உள்ள ஒரு சைக்கோ. இந்த காயின் சீனு பின்னாடி ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. அது கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு புரியும். இந்த கலவரத்துக்கு நடுவுல ஒரு வயசான போலீஸ்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட பேரு டாம் பெல். அவரும் இந்த பிரச்சனையை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு. பட் அவரோட வயசுக்கு அது முடியாது. இப்போ கேட் அண்ட் மவுஸ் கேம் ஆரம்பமாகுது. மோஸ் ஓடிக்கிட்டே இருக்கான். ஆண்டன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பணம் பிரச்சனை இல்ல, ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த படத்துல ஹீரோவும் வின் பண்ண மாட்டான், வில்லனும் வின் பண்ண மாட்டான். இவ்வளோ ஏன் ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபைட்டு கூட இருக்காது. அப்படின்னா இந்த படம் என்னதான் சொல்ல வருது? இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அதுல நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது இப்போ இல்லை. எங்க பார்த்தாலும் கிரீடும் வயலன்ஸுமா இருக்கு. இது எல்லாத்தையும் நினைச்சு ஷெரீஃப் இது எனக்கான கண்ட்ரி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. அதுதான் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன். இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.